வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்களில் மிதுன ராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலை மாற்றம் அமைய போது, உங்களுக்கான சாதகமான பலன் என்ன, எந்த விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக நடந்துக்கணும் தெரிந்து கொள்ள இந்த ஒரு வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ராசியில் பார்த்தீங்கன்னா மூணாவதாக அமைந்திருக்கக்கூடிய மிதுன ராசி நண்பர்களே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போவுமே ரொம்பவே அழகாக இருக்கக்கூடியவங்க தாங்க. நீங்கள் உங்களை பார்த்தீங்கன்னா விரும்பக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க. உங்கள் ராசியை பொறுத்தவரை வாயு ராசியாக அமைந்திருக்குதுங்க. புதனுக்கு சொந்த வீடு உங்கள் ராசி தாங்க. மிருகசீரிசத்தில் 3, 4 பாதங்களே, திருவாதிரை 4 பாதங்களும், புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களே உங்கள் ராசியில் நட்சத்திரங்களாக அமையும். இந்த ராசியில் பிறந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா சிந்தனை பிரியர்களாக எதிலுமே ஒரு தீர்மானத்துக்கு கொண்டு வந்து விடலாங்க. நீங்கள் எப்போதுமே பார்த்தா 2 பணிகளை கவனித்து தான் இருப்பீங்க. எந்த ஒரு விஷயம் செய்தாலும் 2ஆக செய்வீங்க. அது மட்டும் இல்லைங்க, எப்படி சூழ்நிலை இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரியே உங்களை மாற்றிக்கொண்டு நீங்கள் அப்படியே போயிடுவீங்க. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் முடிவெடுத்தீங்கன்னா அதை விட்டு மாற மாட்டீங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புது பழக்கங்களை விரும்பினி அடிக்கடி மாற்றிட்டே இருப்பீங்க. ஆனால் அப்படி நீங்கள் நம்புவது ரொம்பவே சரியான இருந்தால் தான் அது உங்களுக்கு கை கொடுத்து உதவுங்க. அதே போல் நீங்கள் எந்த ஒரு வேலையை எடுத்தாலுமே அறகுறையாக விட்டு செல்லுனீங்க, அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டீங்க. அப்படியே அடுத்த வேலைக்கு போயிடுவீங்க. ஒரு வேலையை தொடங்கி செய்தீங்கன்னா அதை அப்படியே விட்டுட்டு அடுத்த வேலையை கவனிக்க போய்விடுங்க. அதை முடிக்கவும் மாட்டீங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இனிமேல் முடித்துட்டு அடுத்த வேலைக்கு நீங்கள் போவது தாங்க ரொம்ப நல்லதாக அமையும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசி நண்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்களும் கிரக நிலை பொறுத்து உங்களுக்கு எப்படிப்பட்ட நற்பலன்கள் அமைய போகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் ராசியில் கிரக நிலை பொறுத்து பார்த்தீங்கன்னா இந்த 30 நாட்களுமே தனவாக்கு ஸ்தானத்தில் செவ்வாயின்னு, சுகஸ்தானத்தில் கேதுன்னு, பஞ்சமஸ்தானத்தில் சூரியனு, ரணருண ரோகஸ்தானத்தில் புதன்னு, சுக்ரன் பாக்கியஸ்தானத்தில் சனின்னு, ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா ராகுன்னு அமைஞ்சிருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா ரணருண ரோகஸ்தானத்தில் புதனோ, சுக்ரன் பாக்கியஸ்தானத்தில் சனின்னு, தொழில்ஸ்தானத்தில் ராகுன்னு, அயனசைனு, போகஸ்தானத்தில் குருன்னு கிரக நிலை அமைந்திருக்கு. இந்த கிரக நிலையால் பார்த்தீங்கன்னா இந்த 30 நாட்களும் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னா, கிடைத்த வாய்ப்பை தவறாமல் நீங்கள் சாதகமாக பயன்படுத்திங்கன்னா அதிக அளவில் வெற்றி பெறலாங்க. இந்த மாதம் முழுக்குமே பார்த்தீங்கன்னா வழக்கு சம்மந்தமான விஷயங்களை உங்களுக்கு சாதகமான பலனை நீங்கள் பெறுவீங்க. அதோடு இல்லைங்க, பயணங்கள் செல்லக்கூடிய சூழ்நிலை உண்டாக மன திருப்தி அடையக்கூடிய செயல்களை செய்து மகிழ்வீங்க. புத்தி சாதுரியத்தின் மூலம் உங்களுக்கு காரிய வெற்றி இந்த நேரத்தில் அமையும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதன் மூலம் மற்றவர்களிடம் உங்களுக்கான மதிப்பு பாராட்டும் இந்த நேரத்தில் அமைந்துடுங்க. உடல் சோர்வு உண்டாகலாம். உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும். இருந்தாலுமே உற்சாகத்தோடு தான் இருப்பீங்க. தொழில் வியாபாரம் பொறுத்தவரை முன்னேற்றக்கான நீங்கள் புதிய திட்டங்களை தீட்ட வேண்டியதாக அமையும். தொழிலில் ஈடுபட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருங்க. புதிய ஆடக கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாயிருக்கு. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா உற்சாகமாக செயல்பட்டு இந்த நேரத்தில் வேலைகளை எல்லாம் உடனுக்குடன் செய்து முடித்திடுவீங்க. புதிய பதவி இல்லைன்னா பொறுப்புகள் இந்த நேரத்தில் அமைந்துடுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய நெருக்கம் பார்த்தீங்கன்னா இனி அதிகரிக்கும். குடும்பத்தோடு விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாயிருக்கு. குழந்தைகளுக்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டியதாக வரும். குழந்தைகளும் இந்த நேரத்தில் ரொம்ப உற்சாகமாக காணப்படுவாங்க. பெண்கள் மன திருப்தியோடு காரியங்களை செய்து சாதகமான பலனை பெறுவீங்க. பயணம் செல்ல தகுந்த நேரமாக அமைஞ்சிருக்குதுங்க. நீங்கள் விரும்பிய இடங்களுக்கு இந்த நேரத்தில் சென்று மனம் மகிழ போகிறீங்க. அரசியலில் இருந்தீங்கன்னா கட்சி தலைமையினுடைய நம்பிக்கை நீங்கள் இந்த நேரத்தில் பெற முடியும். உங்கள் செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா மேலிடம் இப்போது உற்று நோக்கி கொண்டிருக்கோம். அதனால் பார்த்தீங்கன்னா கட்சி பொறுப்புகளை ரொம்ப கவனமாக செய்யுங்க. கட்சியை பொறுத்தவரை உங்களை பற்றிய சலசலப்பு நீங்கிடுங்க. தொண்டர்கள் உங்கள் சொல்படி நடந்து உங்கள் மனதில் இனம் பிடிக்க போகிறாங்க. கலைத்துறையில் இருந்தீங்கன்னா எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழுத்தாகிடும். வருமானமும் பார்த்தீங்கன்னா உயருவதற்கான வழி பிறக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தொழிலில் நல்ல முதலீடு செய்தீங்கன்னா அதிக அளவில் லாபத்தையும் இந்த நேரத்தில் பெறலாம். விமர்சனங்களையும் தாண்டி நீங்கள் முன்னேறக்கூடிய ஒரு நேரமாக அமைஞ்சிருக்கு. வேலை பளு காரணமாக நீங்கள் வெளியில் தங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். மாணவர்கள் இந்த நேரத்தில் நீங்கள் பாடங்களை கவனமாக படித்தீங்கன்னா கூடுதல் மதிப்பெண்களை பெற உதவியாக அமையும்.
மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகளும் அதிகரிக்கும். கடந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 30 நாட்கள் நட்சத்திர பலன்களை பொறுத்து எப்படிப்பட்ட பலன் பெற போறீங்கன்னா மிருகசீரிசம் 3-4 பாதங்கள் பொறுத்தவரை இந்த 30 நாட்களும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தொழிலும் வியாபாரத்தை மாற்றாமல் கூட எண்ணம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா இடமாற்றம் பதவி உயர்வு இந்த நேரத்தில் உங்களுக்கு அமைந்துடுங்க. தொழில் வியாபாரத்தில் வர வேண்டிய பாக்கிகள் வசூலிப்பீங்க. வாகனங்கள் மூலம் லாபத்தையும் பெறுவீங்க. சரக்குகளை வெளியூர்களுக்கு அனுப்பும்போது ரொம்பவே கவனமாக இருங்க. அடுத்ததாக வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவையான துணி போன்றவற்றை வாங்கி தந்து மகிழ்வீங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீர் குறையும். பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒற்றுமை அதிகரிக்கும். உங்களை பற்றி யாராவது இந்த நேரத்தில் வீண் அவதூறு பேசினா கண்டு கொள்ளாமல் ஒதுக்கி போங்க. அப்படி சொல்வது தாங்க ரொம்ப நல்லது. விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு நீங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு பிடித்த ருசியான உணவை உண்டு மகிழ்வீங்க. புனர்பூசம் 1-2-3 பாதங்கள் பொறுத்தவரை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 30 நாட்களும் உங்கள் நட்சத்திர பலன்களை பொறுத்து நீங்கள் எந்த ஒரு வேலையும் மன திருப்தியோடு செய்து மன நிறைவை பெறுவீங்க. சாமர்த்தியமான பேச்சின் மூலம் இந்த நேரத்தில் உங்களுக்கு காரிய வெற்றியும் உண்டாகிடும். பணவரத்து பொறுத்தவரை நன்றாக அமைந்திருக்குங்க. நேரத்தில் கடுமையான முயற்சிகள் உங்களுக்கு உதவாது. அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப முயற்சி செய்யாதீங்க. வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கோங்க, அதுதான் நல்லது. எதிர்பார்த்த செலவுகள் உண்டாகலாம். தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருமாளை புதன்கிழமை தினங்களில் அர்ச்சனை செய்து வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய திருமண தடை நீங்கிடும். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சுபிட்சம் உண்டாகிடும். அடுத்து வருகின்ற 30 நாட்களும் பார்த்தீங்கன்னா குரு பகவான் பார்த்தீங்கன்னா கடக ராசியில உச்ச பலத்தில் இருக்க போறாரு. அவர் நவம்பர் 11ஆம் தேதி வக்ரகதி அடைய இருக்கிறாரு. பொதுவாக சில ராசிகள் பார்த்தீங்கன்னா குரு பகவான் உச்சமடைந்தாலே நல்ல பலனை தான் தருவார். அந்த நிலையில பார்த்தீங்கன்னா சில ராசிகள் குரு பகவான் உச்சத்தில் இருக்குவதால வக்ரமான நல்ல பலன்களை பெறப்போகுது. அதனால பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதிக்கு பிறகு சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைவார். அதனால் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியோ மிதுன லக்னத்திற்கோ இந்த மாதம் ரொம்ப அருமையாக அமைய போகுது. ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா புதனோ சுக்கிரனுடன் இணைந்தே இருக்கிறாரு. கிட்டத்தட்ட மாதம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல நிலையில தான் அமைய போகுது. சுப கிரகமான சுக்கிரனுடன் இணைந்திருப்பது உங்களுக்கு கூடுதல் நற்பலனை பெற்று தருங்க. லட்சுமி நாராயண யோகம் கிடைப்பதால சொந்த வீடு, நிலம், வீடு, ஆடை, ஆபரணம் உள்ளிட்ட சொத்துக்களை சேர்க்கை ஏற்பட போகுது. 5ஆம் இடமான இஷ்ட தெய்வத்தையோ குலதெய்வ இடத்துல ராசி அதிபதி இருப்பதால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடவுளுடைய ஆசீர்வாதம் நிச்சயம் இந்த நேரத்தில் குடையாக இருக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்தே நிம்மதி உண்டாகும். திடீர் அதிர்ஷ்டமோ திடீர் பணவரவு உங்களுக்கு உண்டாகிடுங்க. சீரான பணப்பழக்கத்தால் நீங்கள் பொருளாதாரத்தில் வரவு நிச்சயம் உங்களுக்கு உண்டுங்க. சீரான பணப்பழக்கத்தால் பொருளாதார ஏற்றமடையக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்கு. கடந்த காலங்களை ஒப்பிடும்போது ஏற்பட்ட இழந்த பெயர், புகழ், அந்தஸ்து, பணன்னு சொத்து எல்லாவற்றையும் இந்த நேரத்தில் நீங்கள் முயற்சி செய்தீங்கன்னா மீட்டெடுக்கக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு இருந்து வந்த இழுபறியாக இருந்த காரியங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகி மனிதல பார்த்தீங்கன்னா நினைத்தவை ஒவ்வொன்றாக நடைபெறப் போகுது. நிதி வழக்கு காரணமாக நின்றிருந்த வீடு கட்டுமான பணிகள் பார்த்தீங்கன்னா மீண்டும் நடைபெற தொடங்கும். ஆரோக்கியத்தில் இருந்து வந்த தொந்தரவுகள் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க. மனதில் உங்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை இந்த நேரத்தில் அதிகரிக்கும். எதிலோ நீங்கள் ஒரு கை பார்த்துடலான்னு துணிந்து இறங்கி செய்தீங்கன்னா இந்த நேரத்தில் வெற்றியும் பெறலாங்க. கல்வியில் பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் காணப்படும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா பிரச்சனைகள் குறைய தொடங்கும். உத்தியோகத்தில் பார்ப்பவங்களுக்கு எதிர்பார்த்தபடி பார்த்தீங்கன்னா மாற்றங்களும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல உத்தியோகமோ கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. வம்பு வழக்குகளால் சாதகமான தீர்ப்பு உங்களுக்கு கிடைத்திட நீண்ட நாட்களாக திட்டமிட்ட விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போது நிறைவேற போகுது. மேலும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மிதுன ராசிக்காரர்கள் வாழ்நாள் முழுவதும் செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் ராசி நாயகனாக புதன் பகவான் அமைந்திருக்காரு. அதனால் புதன்கிழமை நாளில் நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க, ரொம்ப நல்லது. பிறகு பார்த்தீங்கன்னா புதன் பகவானின் அம்சம் நிறைந்தவர் தான் இந்த பெருமாள். அதனால் பெருமாளை வணங்கி வர உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையிலும் சரிங்க, தொழிலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வருடத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் புதன் பகவானின் ஆதிக்க நிறைந்த தலமான மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வாங்க, நல்ல விதமான பலன் உண்டாகும். பிறருக்கு நீங்கள் பணத்தை திருப்பி தர வேண்டிய இருந்துச்சுன்னா புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளை தருவதை தவிர்த்திடுங்க. மேலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இளம் பச்சை நிற ஆடைகளை அணிந்து கொள்வது உங்களுக்கு பண சம்பந்தமான விடயங்களை ரொம்ப யோகத்தை ஏற்படுத்தி தரும்.
தரமான தங்கத்தில் செய்த ஒரு நகையை அணிந்திருப்பது ரொம்ப நல்லது. வெள்ளியில் மரகதக்கல் பதித்து மோதிரத்தை நீங்கள் வலது காய் மோதிர விரலில் அணிந்துக்கோங்க. இது பலவித அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும். இந்த 30 நாட்களும் மிதுன ராசி நண்பர்களுக்கு எப்படிப்பட்ட கிரகநிலை மாற்றம் அமைய போகுதுன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். பதிவு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும். நீங்களும் மிதுன ராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.